பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்து அந்த நாளுக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஒரு அழகான வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். முதலாவது ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம், பூமிக்குரியது எது, மேலானது எது. பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. மேலான ஆவிக்குரிய காரியத்திற்கு அடுத்த காரியம் அது அழிந்து போகாதது. நம்முடைய ஜெப வாழ்க்கை அது அழிந்து போகாது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை அது ஒரு நாளும் நம்மை அழிவுக்குள்ளே கொண்டு வராது. நம்முடைய வேத வசனம் அது அழிவுக்குள்ளே கொண்டு வராது. ஆண்டவர் சொன்னார், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் பூமிக்குரியவர்களை தேடி மேலானவைகளை நம்ம கைவிட்டு விடுகிறோம். பூமிக்குரிய காரியத்தையே தேடி நல்ல வேலை இருக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், ஸ்தோத்திரம், நல்ல சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், இப்படியே இந்த பூமிக்குரிய காரியத்தை யோசித்து கொண்டிருப்பார்கள். பல நேரத்தில் மேலானவைகளை நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, பூமிக்குரியவைகளை அல்ல, பூமிக்குரிய காரியங்களை கர்த்தர் நம்ம கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாம் தேட வேண்டியது மேலானவைகளை நாம் தேடணும். ஏன்னா அந்த மேலானவைகள் தான் ஒரு நாளே பரம ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகும். ஆகவே மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தர் மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை நடத்துவார். ஜோமனோ. பிதாவே, நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். பூமிக்குரியவைகளை அல்லப்பா, அதற்கே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மேலானவைகளை நாங்கள் இழந்து போயிடக்கூடாதப்பா. மேலானவைகளை நாங்கள் நாடி தேட, மேலானவைகளை நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.